ஹல்லேலூயா. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் தந்தையை காத்திருக்க. எல்லாரும் சொல்லுவோம். மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் தந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். எல்லாரும் சொல்வோம். இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. விண் சமாதான பிரபு, பிறந்தனரே. மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்காக கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதி நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை வசனங்களை நம்ம பார்க்கிறோம், வாசிச்சிருக்கிறோம், பல முறை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ யாருக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், இயேசு யாருடைய பிள்ளை அப்படின்னா சில பேர் சொன்னாங்க அவர் தச்சருடைய பிள்ளை, இவர் யோசேப்பின் பிள்ளை, இவருடைய சகோதரர்களும் தாயாரும் இங்கே இருக்கிறார். ஆனா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனா லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு அப்படிதானே போட்டிருக்குது. யாருக்கு? உங்களுக்கு. நமக்குன்னு சொன்னாங்க, உங்களுக்குன்னு சொன்னாங்க.
லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? இம்மானுவேல், தேவன். பாருங்க, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆண்டவர், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு இரட்சகர், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதர், அதிசயமானவர், சமாதான காரணர், நித்திய பிதா, அவர் அதிசயமான தேவன், அவர் நம்மோட கூட இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் அவர் ஒரு ஒரு சட்டன் பீப்புள்ஸ்க்கு மாத்திரம் கிடையாது, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இன்னும் சொல்ல போனா பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு பொதுவானவர். ஹல்லேலூயா. இயேசு அவர்களுக்குரியவர், அவர்களுடையவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் நாங்கள் டிராவல் பண்ணும்பொழுது, ரேலி போகும்பொழுது அதான் நாங்கள் சொன்னோம், இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்கே அவர் இரட்சகர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டு நமக்காக, பாருங்க மறுபடியும் அந்த வார்த்தை சொல்றீங்க, நமக்காக நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகனாக, நமக்கு ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்ட தேவன், அவர் நம்மோடு இம்மானுவேலராக எப்போதும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ இயேசு இருக்கும் பொழுது சமாதானம் இருக்கும், இயேசு இருக்கும் பொழுது வல்லமை இருக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், குறைகள் மாறும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அப்போ இயேசு இருந்த பொழுது, அந்த நாளில் பிறந்த பொழுது என்னென்ன காரியங்கள் நடந்தது, அதே போல இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற ரெண்டு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட கூட நீங்கள் வரும்படி உங்கள் அன்பாக கேட்கிறேன். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. அப்போ நம்ம கவனிங்க, இயேசு பிறக்கணும் அப்படின்னா அதற்கு முன்பாக ஒரு சிலரை ஆயத்தப்படுத்துகிறார். அதில் முதல்ல யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோவானா, மரியாள். அல்லேலூயா. யோவான் ஆயத்தப்படுத்துகிறார், அது வேற ட்ராக்கு. மரியாளை ஆயத்தப்படுத்துகிறார். தேவதூதன் தோன்றி, பயப்படாதமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆமா, ஆயத்தப்படுத்துறாரு. இந்த மாதிரி பரிசுத்த ஆவியின் உன் மேல வருவாரு, நீ கிருபை பெற்றிருக்கிற, ஒன்றும் கவலைப்படாத, உன் மூலமா இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆயத்தப்படுத்துகிறார். ரெண்டாவது ஒருத்தர் ஆயத்தப்படுத்துறார். அது யாரு தெரியுமா? இப்ப பாருங்க, யோசேப்பு. ரெண்டு பேரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, மரியாளை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? நான் அதில் பார்க்குறேன், அதில் வித்தியாசமாக ஆண்டவர் பேசினார். மரியாளை எப்படி ஆயத்தப்படுத்தினார்? லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவள் இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று கேள்வியோடு இருக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, உன்னுடைய இனத்தால் ஆகிய எலிசபெத்ங்கிறவ அவள் மலடியா இருந்தா, வயசான காலத்திலும் அவ இப்போ என்ன பண்றா? ஒரு புத்திரனை அப்பவே சொல்லிட்டாரு, ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாரு, பிள்ளை பெண் பிள்ளை கிடையாது, இது யாரு? ஒரு ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டு, ஒரு புத்திரன் சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாரு, ஒரு புத்திரனை பேருவாள், நீ நம்பிக்கைன்னா போய் பாருப்பா. இவ போறா. போனதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம், இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க. வசனம் சொல்லப்பட்டு வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ரெண்டு பேர் பேசும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அவள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு பேர் விசுவாச பிள்ளைகள் பேசும்போது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும் இல்லைங்க? அல்லேலூயா. ஏமா ஒரு சீஷர்கள் அவங்க சொல்றாங்க, இயேசு நம்மோட பேசினாரு, இப்ப போயிட்டாரு, ஆனால் அவர் பேசுறது இன்னும் என்ன உள்ளத்துல கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. ஆமா, ரெண்டு பேர் விசுவாசி பேசினா என்ன பண்ணுவாரு? கர்த்தர் கவனித்து கேட்பார். ஏன் கேட்கிறாரு அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பாங்க. அப்போ அவர் அங்க வந்துறாரு, கேட்கிறார். அல்லேலூயா. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டாவே போதும், ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாவே போதும், கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவங்க பேசுறாங்க, என்ன காரியங்கள் செய்தாலும் சரி, கர்த்தர் அதை கவனித்து உற்று கேட்கிறார். சரி கவனிங்க, இப்போ இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க, பிள்ளை துள்ளித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறாங்க, தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஆமென். நான் நினைக்கிறேன், இப்படியாக தான் இந்த மரியாள் ஆயத்தமாயிருப்பாள். ஆமென். இப்போ உங்களோட வாழ்க்கையில சில நேரங்களில் சில சோர்வுகள் வரும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு மென்டர் வேணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை தேற்றுவதற்கு, உங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்கு, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கு, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மென்டர் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, தானியேல் அவர் என்ன பண்றாரு தெரியுமா? தானியேல் ஜெபம் பண்ண போறாரு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில், தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்ன பண்றேன், என் தோழர்களும் நானும் அழிகாதபடிக்கு நான் தேவன் நோக்கி மன்றாடி ஜெபிக்க போறேன்னு சொல்லும் பொழுது இவங்க போய் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. அதே போல எஸ்தரும் தாதிமார்களும் என்ன பண்றாங்க தெரியுமா? எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? உபவாசம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க?
இப்போ அவ ராஜாவிடத்துல போய் பார்க்கறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பேக்கப் சப்போர்ட் தேவை, பிரேயர் சப்போர்ட் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்முடைய உறவு, நம்முடைய ஐக்கியம் யாருக்கிட்ட இருக்கணும் தெரியுமா? யாருக்கிட்ட இருக்கணும்? நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனோட கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க இந்த அம்மா எலிசபெத் கிட்ட போனாங்க, அந்த பயம் கலக்கமெல்லாம் மாறிடுச்சு. இவங்க ஆவில உற்சாகம் உள்ளவர்களாக ஆயத்தமா வராங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க நான் ஆயத்தம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒருத்தர் சொன்னோம், யோசேப்பு. நான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன். யோசேப்பை எப்படி ஆயத்தப்படுத்தினார் தெரியுமா? எப்படி தெரியுமா ஆயத்தப்படுத்த? ஆபிரகாமை எப்படி ஆயத்தப்படுத்தினார் தெரியுமா? அவர் எப்பெல்லாம் சோர்ந்து போறாரோ அப்ப அதெல்லாம் மேலே பாரு, என்ன ஆண்டவரே, என்ன தெரியுது? நட்சத்திரம் தான் தெரியுது. என்ன ஐயோ இப்ப கூட்டிட்டு போறாரு, கீழே பாரு, சோர்ந்து போறப்பெல்லாம் இப்ப என்ன தெரியுது? மண்ணு தெரியுது. ஆண்டவரே, என்ன மண்ணை எப்படி ஆண்டவரே என்ன முடியும்? இப்படிதான் உன் சந்ததியை நான் பெருக்குவேன். ஹல்லேலூயா. யோசேப்பு தள்ளி விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தள்ளி விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்பொழுது தேவதூதன் தரிசனமாய், சொப்பனத்தை தரிசனமாகி சொல்லுகிறார், அதை இவர் கீழ்ப்படுகிறார். நம்மளா இருந்தா என்ன தெரியுமோ, சி இன்னைக்கு ஒரு கெட்ட கனவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இவர் அந்த அந்த சொப்பனத்துக்கு கீழ்ப்படுகிறாருங்க. பல முறை 2-3 டைம் நீங்கள் அந்த பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 டைமு. அதே போல் லூக்காலையும் பார்த்தீங்கன்னா அவங்க சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறாரு. இவர் அவருக்கு அந்த வார்த்தைக்கு, அந்த சொப்பனத்துக்கு கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் யோபு புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் ராக்காலத்து தரிசனத்திலே மனுஷனுடைய செவிக்கு சில நேரங்களில் தொல்லையும் திருச்சினாலும் கூட சொப்பனம் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்களில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற சொப்பனத்தினாலே வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன செய்ய போகிறாரு என்பதை சில நேரங்களில் சொப்பனத்தின் மூலமாய் தரிசனமாய் வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளும் 2025க்குள்ள போக போகிறோம். சில ஆயத்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை என்று மரியாள் சொன்னது போல, ஆயத்தமாகினது போல, ஆண்டவரே நானும் உமக்கு அடிமை, ஆண்டவரே என்னையும் ஆயத்தப்படுத்துவீராக. அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது, ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியங்கள், நன்மைகள், வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். ரெண்டாவது, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பாருங்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறினது. தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், பழைய ஏற்பாடுல அவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யாக்கோபு யூதாவை அழைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்றாரு, வாசிங்க. யூதாவை செங்கோல் உன்னை விட்டு சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அதே போல பிலேயாம் சொல்றா, இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அதே போல மீகால 5ஆம் அதிகாரத்துல உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அல்லேலூயா. மீகால சொல்லப்பட்ட வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை, அது நிறைவேறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், எனக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறலையே, இது நிறைவேறிச்சு, இன்னும் இது நிறைவேறலையே, இந்த வார்த்தை நிறைவேறிச்சு, இந்த வார்த்தை நிறைவேறல, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு, இந்த வார்த்தை நான் நம்பினேன், ஜெபம் பண்ணேன், ஏன் இன்னும் நிறைவேறலையே நீங்க நினைக்கலாம். கர்த்தர் ஏற்ற நாட்கள் அதை நிறைவேற பண்ணுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. குறித்த காலத்திலே இந்த மரியாள் கர்ப்பவதி ஆனாள். உற்பவ காலத்திலே சாராள் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டாள். அதே போல ஏற்ற நாள் வரும் பொழுது, நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், சபைக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தம், நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் கைவிடுவதில்லை. ஏதோ சும்மா சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஏதோ மனசு மாறுறதுக்காக, இல்ல அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றேன்னா ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. சொன்னதுனா சொன்னதுதான். அல்லேலூயா. அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தனிப்பட்ட முறையில் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள், வசனங்கள் நிச்சயமாய் நான் சொல்றேன், வருகிற நாட்கள் 2025லயும் சரி, அது நிச்சயமாய் நிறைவேறும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மேசியா வருவார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, மேசியா பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா.
நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே மூன்றாவதாக ஒரு சிலர் கடந்து வருகிறார்கள். வாசிங்க, அந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க, லூக்கா புஸ்தகம் 2:8 ஒரு சில பாருங்க, முதல் வசனம் மாதிரி வாசிங்க, 8ஆம் வசனம் மாதிரி வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். போதும், மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. யார் அவங்க? மெய்ப்பர்கள். இப்படிலாம் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குது பாருங்க. ஆமா, மெய்ப்பர்கள். நான் நினைக்கிறேன், ஏன் மெய்ப்பர்களை தெரிந்தெடுக்கணும் அந்த நேரத்தில்? இன்னைக்கு உங்களை ஏன் தெரிந்தெடுக்கணும்? இந்த திருப்பூர்ல 35 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏன் நம்மளை தெரிந்தெடுக்கணும்? ஏன் தெரியும்? அதுதான் பாச தெரியல அப்படிங்கிறீங்களா? இங்க வசனம் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. மேய்த்து கொண்டிருந்த என்ன பண்ணிருந்தாங்க? ஆமா, நைட்டு மேய்க்க முடியாது. நைட்டு என்ன பண்ணாங்க? காத்து கொண்டிருந்தாங்க. எந்த ஓனாய் வந்துடக்கூடாது, எந்த விதமான அசம்பாவிதம் வந்துடக்கூடாது, திருடு போயிடக்கூடாது, களவு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமா என்ன பண்ணாங்க? தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் நைட் ப்ரேயருக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க தூங்காம அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. எங்க சுத்தி இங்க வந்துட்டீங்களே பாஸ்டர், எங்க சுத்தினாலும் அங்கதான் வருவோம் நாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு, மெய்ப்பர்களுக்கு அவர் தோன்றி சொல்றார், பயப்படாதீங்கப்பா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன்னு சொல்றார். வாசிங்க, அந்த வசனங்களை சொல்லப்பட்டு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதை நான் யோசிச்சேன், ஏன் மெய்ப்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து சொல்லிட்டே இல்ல. சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. என்னங்க பாயிண்ட் நமக்கு திரும்புதோ? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொல்றோம் பண்றோம் பாஸ்டர், இருக்குது பாஸ்டர், ஜாம் பண்றோம் பாஸ்டர், நியூ இயர் வேற வரப்போதா, தீர்மானம் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, செய்வாங்க. அந்த ஜனவரி மாசத்தோட முடிஞ்சுது. ஒரு வாரம் தாக்கு பிடிக்குமா, அல்லது 10 நாள் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த வருஷமாவது முழு பைபிளையும் படிச்சு முடிச்சிடணும்னு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. அது ஜனவரியை தாண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை காணமே. ஆமா, கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, இவங்க பேசுறதோட இல்லாம உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? தீவிரமா அவங்க கிளம்பிட்டாங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஏன் இவங்களுக்கு தரிசனம் ஆனார் தெரியுமா? எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, இவங்க மாத்திரம்தான் இரவுல முழிச்சிருந்து காவல் காத்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. தூங்குறவங்களுக்கு அல்ல வெளிப்பாடு, தூங்குறவங்கள தரிசனம், விழித்திருவங்களுக்கு தான் தரிசனம். ஆமென். அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தீவிரமா கிளம்புனாங்க. பேசிட்டே இல்லாதபடி உடனே என்ன பண்ணாங்க? தீவிரமா கிளம்புனாங்க. போய் பார்ப்போம்னு சொல்லி என்ன பண்ணாங்களாமா? அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போனாங்க. 17ஆம் வசனம், கண்டு அந்த பிள்ளைய குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினாங்க. யாரும் சொல்லல, நீங்க போய் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு யாரும் இவங்க கிட்ட சொல்லல. நற்செய்தியே சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவங்களால சும்மா இருக்க முடியல, ஆண்டவரை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதை எல்லாருக்கும் என்ன பண்றாங்க தெரியுமா? பிரசித்தம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. 18ஆம் வசனம், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அநேகருக்கு ஆச்சரியம் வரத்தக்கதாக இவர்கள் போய் பிரசித்தம் பண்ணினாங்க. நான் இது இப்படி சொல்றேன், வரும்போது அவர்கள் விசிட்டரா வந்தாங்க, என்னங்க, போகும்போது டிசைபிளா போனாங்க. அல்லேலூயா. வரும்போது பார்வையாளராக வந்தாங்க, போகும்போது சீஷர்களா போனாங்க. ஆமென். அதனாலதான் கர்த்தர் பிறப்பின் நற்செய்தியை அவர்களுக்கு சொன்னார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஏன் சொன்னார் தெரியுமா? பிரியாணி கொடுக்கும்போது கேட்கும் பொழுது கேட்குறாங்களா? அதை கொடுக்கும் பொழுது இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்காக தான் பிறந்தாரு, இயேசு உங்கள் பாவத்துக்காக தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வாய்ப்பை இன்றைக்கு சொல்றார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அந்த சங்கதிகளை சொல்லுங்கள், பிரசித்தம் பண்ணுங்கள், போய் ஊரா சொல்லுங்க அப்படின்னு யார்கிட்டும் இவங்க சொல்லலை, தேவதூர்கள் சொல்லலை. ஆனால் இவர்களுக்குள்ளாகவே ஒரு வாஞ்சை. ஆமென். இந்த வசனங்களை பாருங்க, இவங்க இருக்கிற இடம் எங்கே தெரியுமா? இவங்க இருக்கிற இடம் எங்கே? 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவங்க வயல்வெளியிலே தங்கி அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்களாமா? தேவதூதர்கள் போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க? பெத்லகேம் 15ஆம் வசனம், ஒருவரை நோக்கி நாம்
பெத்லகேம் ஊருக்கு போய் போவோம். கவனிக்கிறீங்களா? வயல்வெளியில உட்கார்ந்து தங்கி ஆடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. இப்ப ஆண்டவரை பார்க்க போறோம்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன கிளம்புறாங்க? வயல்வெளியில இல்ல. இன்னைக்கு நமக்கு சர்ச்சு தடி குடுங்கா சர்ச்சு இருக்குது. ஆனாலும் என்ன பண்றது கிடையாது, வர்றது கிடையாது. இந்த சத்தத்தை காணோம். இவங்க நல்ல கவனிங்க, மந்தையை விட்டுட்டாங்க. இப்போ மந்தையை விட்டுட்டு யாரை பார்க்க போறாங்க? பெத்லகேமுக்குள்ள போய் இயேசுவை பார்க்க போறாங்க. அல்லேலூயா. இவங்க வயல்வெளியில தங்கி மேய்ச்சிட்டு இருக்காங்க, பாதுகாத்துட்டு இருக்காங்க, காத்து கொண்டு இருக்காங்க. பெத்லகேம்னு ஊர்ல இயேசு பிறந்திருக்கிறான்னு செய்தி கேட்ட உடனே மந்தையை விட்டுட்டாங்க. எங்களுக்கு இயேசு தாங்க முக்கியம். அல்லேலூயா. எங்களுக்கு வேலை முக்கியம் இல்லைங்க, எங்களுக்கு இயேசு முக்கியம். எங்களுக்கு பணங்காசு முக்கியம் இல்லைங்க. நாங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஓனாய் வந்தாலும் உண்மைதான் பாதிப்பு உண்டாகும். ஆனால் அதை காட்டிலும் நாங்கள் கர்த்தரை பார்க்க போறோம். எங்களுக்கு ஒரு சேதமும் வராது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தரை தேடுகிற நாட்கள்ல நாங்க அவரை மாத்திரம் தான் தேடுவோம். ஆமா, அவரை பார்க்க நாங்க போறோம். ஒரு சேதம் வராது. விசுவாசிக்கிறோம் நாங்க, ஒரு சேதம் வராது. அப்படி விசுவாசிச்சு போறாங்க பாத்தீங்களா? அதனாலதான் மேய்ப்பர்களுக்கு பிறப்பின் நற்செய்தியை கர்த்தர் சொன்னார். நான் பலமுறை யோசிச்சேன், ஏன் இவர்களுக்கு சொல்லணும்? ஏன்னா இவர்கள் இரவிலே தூங்க வேண்டிய எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க மாத்திரம் தூங்கல. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு கொரட்டை விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க மாத்திரம் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது விளங்குதுன்னு தெரியல. ஆமென். எல்லாருக்கும் அல்ல ரட்சிப்பு, எல்லாருக்கும் அல்ல பரலோகம், எல்லாருக்கும் அல்ல பரிசுத்த மீட்பு. யார் உண்மையா காத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் உண்மையா தேவனை பார்க்கணும்னு வருகிறார்களோ அவர்களுக்கு தான். ஆமென். அது மாத்திரம் இல்ல, 20ஆம் வசனம், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனாங்க. போகும்போது சும்மா போல, எப்படி போனாங்க தெரியுமா? தேவன் நம்ம மேல வச்ச பர்பஸ் நிறைவேறுது. அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிய. அல்லேலூயா. அதுக்கு தாங்க கர்த்தர் இவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆமென். உங்களுக்கு எனக்கும் ஏன் தெரியுமா இந்த நற்செய்தியை கொடுக்கிறார் தெரியுமா? ஏன்னா கர்த்தருடைய துதியை நாம் பிரசித்தப்படுத்துவோம், அவருடைய சங்கதிகளை, அவருடைய சுவிசேஷத்தை எல்லா இடங்களுக்கு நம்ம சொல்லுவோம்னு சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு இந்த ரகசியத்தை கொடுக்கிறார். அடுத்த வாசிப்பு மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்து வரைக்கும் இன்னொரு விசிட்டர் வராங்க. அந்த விசிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வராங்க. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தாங்க. கிழக்கிலிருந்து வந்தாங்க. ஒருவேளை ஆசியால இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க, இந்தியால இருந்து போனாங்கங்கறாங்க, தெரியல, நமக்கு தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. அங்கிருந்து போறாங்க. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் வந்தோம். அப்போ இந்த 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 நட்சத்திரம் கண்டிப்பா ஒரு ராஜாவுக்குரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரியவர் ஒரு கண்டிப்பா ராஜாவா தான் இருக்கணும். அவர் எங்க பிறப்பாரு? கண்டிப்பா இந்த இடமா தான் இருக்கணும், இந்த ராஜ்யமா தான் இருக்கணும். அப்போ இவங்க தான் ஆல் ஓவர் ஃபுல்லா எல்லாமே ரூல் பண்ணது. கண்டிப்பா இவர்கள் இங்கே தான் இருக்கும் என்று சொல்லி எருசலேமுக்கு போனாங்க. அல்லேலூயா. எருசலேமுக்கு போனாங்க. ஸ்காலர் சொல்றாங்க 2 வருஷமா டிராவல் பண்ணி போறாங்கன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பசி வந்திருக்கும், எவ்வளோ வெயில் வந்திருக்கும், எப்படி வந்தாங்கன்னு தெரியல. இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட்ல போல, ட்ரெயினில் போல, பஸ்ஸில் போல, காரில் போல, எப்படி போனாங்கன்னு தெரியல. ஆனால் போயிருக்கிறாங்க. 2 வருஷமா டிராவல் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குமான்னு தெரியல. லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்களா தெரியல. இன்னைக்கு நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணியுமே நம்ம தப்பான இடத்துல போய் நின்றுக்கிறோம். ஆனால் அந்த நாளில் லொக்கேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணாங்களாமா? இவர்கள் பார்க்கணுங்கிற அந்த ஆவல்ல போனாங்க. நான் மறுபடியும் அதான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆவல்ல வரணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட பேச மாட்டாரா? இந்த நாள்ல ஏதாவது ஒரு சத்தத்தை கேட்க மாட்டோமா? இந்த நாள்ல ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோமா? என் வாழ்க்கை மாறிடாதா என்ற எதிர்பார்ப்போட வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எதிர்பார்ப்போட வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவங்க நேரா போய் அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. அவன் ரகசியமா கூப்பிடுறான், நீ போயிட்டு வா, திரும்ப வா. திரும்ப வரும்பொழுது அவனை கொல்றதுக்கு ஆயத்தமா இருந்தான். அந்த மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பின்பு அவர்கள் ஏரோனுக்கு திரும்பி போக வேண்டாம் என்று. ஏன்னா அவங்க உனக்கு ஒரு கண்ணி வச்சிருக்காங்கப்பா, உன்னை கொலை செய்யறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான், உன்னை ஏமாத்திருக்கிறான்.
யாருக்கும் தெரியாது நீ ஊரை விட்டு வந்திருக்கிற, இவனை எப்படியா தீர்த்து கட்டலாம்னு சொல்லிட்டு அவன் ஏறாவது நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தராலே தேவதூதனால எச்சரிக்கப்படுகிறான். இது எப்படி வந்தது? தேவனை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும்னு அவன் வந்தனால ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் அவைகள் வாய்க்காம போகும். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இல்லைன்னா இல்லதான். அல்லேலூயா. உனக்கு எதிராக ஒரு வழியா புறப்பட்டு வருவாங்க. உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது, 7 வழியாக அவர்கள் ஓடி போவாங்க. எந்த வழியில போறனே தெரியாம ஓடி போவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிற எந்த காரியமும் அவைகள் வாய்க்காது. வாய்க்காதுன்னா வாய்க்காதுதாங்க. ஆமென். சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற தேவன். யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? அவரை பார்க்கணும்னு பிரயாசப்பட்டு வந்தவர்களுக்கு. எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்க இன்னைக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தோறும் ஜபங்களுக்கு ஒவ்வொரு கூடிகளுக்கு வரீங்க பார்த்தீங்களா? ஒருவேளை இப்போ அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். வர நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார், சொல்லுவார். உங்களுக்கு வருகிற இந்த 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 காரியம் வாய்க்கலப்பா, இந்த ஆயுதம் வாய்க்கல, இந்த தீமை உங்களுக்கு வராதபடி நான் உங்களை காத்துக்கொண்டேன், ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். எப்படி இது உங்களால் மாற்றம் முடியுது? எப்படி உங்களால் மாத்திரம் இவ்வளோ சக்ஸஸ் கொண்டு வர முடியுது? ஏன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதான் ரகசியம். சீக்ரெட் வந்து என்ன தெரியுமா? பூஸ்ட் கிடையாது. சீக்ரெட் வந்து கிரைஸ்ட். அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? ஆமென். இயேசு நம்மோட கூட இருக்கிறதாங்க அந்த ரகசியம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படி விருத்தி அடைந்தார்? சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாரே என்றால் எந்த தீங்கு அணுகாது. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 வருஷம் அவரை பார்க்கணும், அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு எப்படியாவது ஒரு முகத்தை மாத்திர பார்த்துட்டு போலான்னுமே நாங்கள் வந்தோம். ஆண்டவர் வெட்கப்படுத்த விடலைங்க. திரும்பி வராங்க. பெத்லகேம்னு சொல்லிட்டாங்களே, இனி போய் எங்கே போய் இந்த நைட்டு நேரத்தில் எங்கே போய் நம்ம எந்த வீட்டு கதவை தட்டுறது? யோசிச்சு பாருங்களேன். வீடு தெரியாதே, வீடு தெரிஞ்சுமே நமக்கு சுற்றிட்டு கிடக்குறோம். வீடு தெரியாமல் எங்கே போய் நம்ம பெத்லகேம்ல எந்த ஊரை நம்ம பார்க்குறது, எந்த வீட்டை பார்க்கறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வெளியில் வந்து பார்த்தா எந்த நட்சத்திரத்தை பார்த்து புறப்பட்டாங்களோ அதே நட்சத்திரம் அங்கே முன்னாடி இருந்தது. ஹல்லேலூயா. 2 வருஷம் அந்த நட்சத்திரம் இல்லை. 2 வருஷம் வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் இவங்க இப்போ அரண்மனையிலிருந்து வெளியில் வரும் பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த நட்சத்திரத்தை கண்டு 10ஆம் வசனம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அவங்களுக்குள்ள எக்ஸைட்மெண்ட் தாங்கல. ஐயா, இந்த நட்சத்திரத்தை பார்த்து தானே வந்தோம், அதே நட்சத்திரம் இங்க வந்து நிக்குது பாருப்பா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, அப்படியே நடக்கிறாங்க, அந்த நட்சத்திரமும் நகர்ந்து வருகிறது. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, பூமியை காட்டிலும் 155 மடங்கு பெருசு சூரியன். தெரியுமா உங்களுக்கு? இந்த சூரியனை காட்டிலும் 300 மடங்கா எவ்வளோ மடங்கு சொல்றாங்க, அவ்வளோ பெருசு தான் ஒரு நட்சத்திரம். நான் நினைக்கிறேன் பாருங்க, சொல்றேன் பாருங்க, ஒரு ஆண்டு பிள்ளைகள் தேடணுங்கிற பிள்ளைகளுக்காக நட்சத்திரத்தை நகர்த்தி கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சொன்னாங்கிறதுக்காக சூரியனை அப்படியே நிற்க வைக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கோலை நீட்டினாங்கிறதுக்காக செங்கடல் 2ஆ பிளந்த தேவன். அல்லேலூயா. ஆசாரியர்கள் கால் வைத்த உடனே ஆமென் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, யோர்தான் 2ஆ பிளந்த தேவன். ஆமென். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புற தேவனுங்க. நம்ம ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த நட்சத்திரம் நகர்ந்து வந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான். பயந்து கொண்டு கொந்தளித்து கொண்டிருக்கிற காற்றும் கடலும் அமைதியா போனது. நம்முடைய வாழ்க்கையில கொந்தளித்து கொண்டிருக்கிற காற்றும் கடலும் அமைதியா போகுங்க. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், சில நேரங்களில் யோசிக்கிறோம், சில நேரங்களில் புலம்புறோம், எல்லாம் மாறி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை நடத்துவதற்கு ஒரு நட்சத்திரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இதுவரைக்கும் நீங்க நடந்து வந்தது உங்களோட பிரயாசத்தின்படி இருக்கலாம். இதுவரை நீங்க கடந்து வந்தது உங்களுடைய ஞானத்தின்படி இருக்கலாம். இதுவரை கடந்து வந்தது உங்களுடைய அனுபவமா இருக்கலாம். இதுவரை நீங்கள் பிரயாணப்பட்டு வந்தது உங்களுடைய நாலேஜ்ல இருக்கலாம். ஆனா கர்த்தர் இப்பொழுது சொல்றார், நான் இனிமே உனக்கு என்ன பண்றது தெரியுமா? கையோட கூட்டிட்டு போறேன். அல்லேலூயா. இந்த அட்ரஸ் எடுத்து காமிச்சு, இந்த அட்ரஸ் எங்கங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்படி நேரா போய் லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி அங்க போங்க, ஒரு யூ டர்ன் பண்ணிங்க, இந்த பக்கம் ப்ளூ கலர்
ஒரு வீடு இருக்கும் பாருங்க, அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு பாருங்க, அங்கே போனோம் குழம்பிடுவோம். எங்க போகிறது, எப்படிங்க போகிறது, எப்படி என்ன நடக்குது ஒன்றுமே தெரியலையே அப்படிம்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது போல் அந்த ராத்திரி நேரம், எப்படி ராத்திரி நேரம் அப்படிங்கிறீங்களா? அப்படின்னா தான் நட்சத்திரம் தெரியும். நம்மளா அசம்சன் பண்ணிக்க வேண்டியதான். அல்லேலூயா. ராத்திரி நேரத்தில் எந்த வீட்டை தட்டணும்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை ஆயத்தப்படுத்தி, இதுவரை நீ நடந்த பிரயாசம் போதும்பா, இனிமேல் நான் உன்னை சுமக்கிறேன், இனிமேல் நான் உன்னை வழி நடத்துறேன், நான் உன்னை தப்புவிக்கிறேன். நாமே ஹல்லேலூயா. உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க பிரயாசப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க உழைச்சிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனால் இனிமேல் உங்கள் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமென். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, நீங்க லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா தெரியும், ஏதோ பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். சத்திரத்திலே இடம் இல்லாத சூழ்நிலை. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்தில், அவர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அது வரைக்கும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். என்னங்க கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்? இங்க என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு வீடு, இங்க ஒரு அடையாளம், இங்க ஒரு அட்ரஸ். ஹல்லேலூயா. அட்ரஸ் சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவோம்? நம்முடைய சொல்லுங்க என்ன அட்ரஸ் கொடுப்போம்? வீட்டு அட்ரஸ் தானே கொடுப்போம், கம்பெனி அட்ரஸாக கொடுப்போம். ஏன்னா கம்பெனி அடிக்கடி மாத்திரம்ல, வீட்டு அட்ரஸ் தான் கொடுப்போம். அதுலேயும் பர்மனெண்ட் அட்ரஸா அப்படின்னு கேட்டுக்கிறோம் பாருங்க. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அல்ல, அல்லேலூயா, முன்னணி அல்ல. ஆமாம், ஏதோ ஒரு இடம் கிடையாது, ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்குற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க பார்க்கலாம். இதே திருப்பூரில் இது இது எனக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துச்சு. ஒரு வீடுன்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அது வரைக்கும் ஒரு அடையாளம் இல்லாமல், ஒரு இதெல்லாம் இருந்தாங்க, அட்ரஸ் இல்லாமல் இருந்தாங்க. கர்த்தர் ஒரு வீட்டை காண்பித்தார். ஹல்லேலூயா. வீட்டை கொடுத்தார். ஆமே. நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வீட்டை வருகிற நாட்கள் 2025 கர்த்தர் தர வேண்டும். ஆமேன். கரங்களை உயர்த்தி, அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளை, எங்கள் பிள்ளைகளுக்கு வாடகை இடத்துல இருந்தது போதும் ஆண்டவரே. ஆமேன். இங்கே ஜெபம் பண்ணக்கூடாது, இங்கே இவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வந்து வரக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, இங்கே வந்து சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ண ஃபேமிலி ப்ரேயர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கேட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வீடு கொடுக்கணும் ஆண்டவரே, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா இந்த நாட்களில் சந்திக்கிற பிரச்சனை அதான், கிறிஸ்தவர்களுக்கு வீடு இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? என்ன நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவன் வேற ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, உங்கள் பேரை சொல்லி சொல்கிறான், நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் ஒரு சொன்னேன், ஆண்டவர் ஒருவேளை எங்களுக்கு வீடு கொடுத்தீங்கன்னா, எங்கள் விசுவாச பிள்ளைகளை வீடு கொடுத்தீங்கன்னா, நாங்கள் அநேகருக்கு கிறிஸ்துவங்களுக்கு கொஞ்சம் வாடகையில் நாங்கள் வீடு கொடுப்போம் ஆண்டவரே. மேலே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்குன்னு நாங்கள் கொடுப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் எங்கள் ரூம்ஸில் ஊழியக்காரர்கள் நாங்கள் வந்து தங்க வைப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் சொன்னது நீங்கள் சொன்னீங்களான்னு தெரில. ஆமேன். ஒருவேளை எனக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? ஆமாம், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்ம சந்திக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்குறோம். இது எனக்கு இந்த பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. அது வரைக்கும் அவங்க வேற இடத்துல வேற விதமாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த வருஷத்தில் சில சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். ஆமென். கரங்களை உயர்த்தினவங்க ஆமென் சொன்னவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, அந்த வார்த்தை ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்க. தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அது வரைக்கும் சேமித்து வச்சிருந்தாங்க. 2 வருஷமா நடந்து வராங்க, பிரயாணப்படுறாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது அதிலிருந்து என்ன பண்ணலை, இவங்க எடுக்கலை. கவனிக்கிறீங்களா? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் மன்னிச்சுக்காதீங்க, சரி நான் திரும்ப நான் வச்சிடறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? சரி, புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்கு சோத்திரம். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா இங்க என்னன்னா, கர்த்தருக்குன்னு வச்சதுதான். ஹல்லேலூயா. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவரை பார்க்கும்போது தான் அதை திறக்கிறாங்க. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தர் நமக்காக சில வானத்தின் பலகணிகளை திறப்பார்.
நான் விசுவாசிக்கிறேன். இது வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க, இந்த 25வது வருஷத்துல ஆயத்தமாக போறோம். ஆமா, கை ஏந்துகிறவளாய் அல்ல, கொடுக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவா. இதுவரைக்கும் கையேந்தி இருந்தது போதும், இதுவரைக்கும் எதிர்பார்த்தது போதும். ஆனா வருகிற நாட்களை கொடுக்கிற கரங்களாய் நம்மை மாற்றுவார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேடி போகிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற ஒளி உதிக்கிற உன் ஒளி நிலத்திற்குள்ளே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென். ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், உன் உதிக்கிற உன் ஒளி நிலத்துல. ஆமென். நீ தேடி போக வேண்டாம், ராஜாக்களை தேடி போக வேண்டாம், ஆபீசர்ஸை தேடி போக வேண்டாம், அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் நம்மை பார்க்க வருவார்கள். ஆமென். பிரபுக்கள் மத்தியில, ராஜாக்கள் மத்தியில நம்மை உட்கார பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிடையாது, அவரை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம். நான் மறுபடியும் சொல்றேன், கமா போட்டிருக்கிறார், பிராக்கெட்ல போட்டிருக்கிறார். எல்லாருக்கும் கிடையாது, அவரை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம் தான் ஆமென் இத்தனை நன்மைகள் உண்டாயிருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ நான் உங்களை என்ன பண்ண என்கரேஜ் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. இந்த வசனங்கள் படியாக வெளிப்பாடாக தீர்க்கதரிசனமா நான் சொல்றேன், ஆவியின் ஏவுதலின்படியா சொல்றேன். கர்த்தர் வருகிற நாட்களே வானத்தின் பலகணிகளை திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம், இந்த 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடியாக எந்த சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு கீழ்ப்படியணும். அவரை பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு, அவரை பார்க்கணுங்கிற ஆவல், அவரை பார்க்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் குறைஞ்சிடவே கூடாது, இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னும் ஆண்டவரை தேடுறதை அதிகப்படுத்தணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கறது அதை அதிகப்படுத்தணும், ஆண்டவரை ஆராதிக்கிறத ஜெபிக்கிறத இன்னும் அதிகப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எனக்காக உண்டு பண்ணின காரியங்கள், எனக்காக வைத்திருக்கிற காரியங்கள், நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடையாது, எல்லாருக்கும் இந்த 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 வாக்குத்தத்தம் கிடையாது. யார் உண்மையாய் தேடுகிறார்களோ, யார் உண்மையாய் அவரை பார்க்கணும்னு போறாங்களோ, யார் உண்மையாய் அவரை நாமத்தை மகிமைப்படுத்த நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு தான் பிறப்பின் நற்செய்தியை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம பிரசித்தம் பண்ணுவோம், அநேகருக்கு நம்ம சொல்லுவோம் சொல்லிதான் கர்த்தர் அதை நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆமென் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா சோதரம், எங்களுக்காக பிறந்த எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆயத்தம் பண்ணுகிறீர் அப்பா. ஓ வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆமென் தீர்க்கதரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆமென் எங்களை ஆயத்தப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் பார்வையாளர்களாக வரலாம், ஆனால் போகும்போது பார்வையாளர்களாய் அல்ல, நாங்கள் சீஷர்களாய் போக கர்த்தர் கிருபை செய்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக எத்தனை சதி திட்டங்கள் வந்தாலும், எங்களுக்கு எதிராக ஆமென் ஒரு பாளையமே இறங்கினாலும், எங்களுக்கு எதிராக எத்தனை காரியங்கள் செயல்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் வாய்க்காமல் போக செய்கிற தேவன் எங்களோடு கூட உண்டு ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக பொக்கிஷங்களை திறக்கிற தேவன், ஆமென் எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு மாத்திரம் அல்ல, அன்றைக்கு யோசேப்பு மரியாளுக்கு மாத்திரம் அல்ல, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் நல்லவராகவே இருக்கிறார். ஓ இன்றைக்கு விசுவாசித்து அவரை தேடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லவராக வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நீங்க பாருங்க ஆண்டவரே. ஆமென். பிரயாசங்களை பாருங்க ஆண்டவரே. ஒரு பிரயாசம் கூட வீணா போக கூடாது. அன்றைக்கு சாஸ்திரிகள் எடுத்த பிரயாசம் ஒன்று வீணா போகல ஆண்டவரே. ஒருவேளை அந்த இடத்துல ஆண்டவர் அவளை காப்பாற்றல சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே உம்மை நம்பிதானே நாங்க வந்தோம், உங்களை நம்பிதானே நாங்க வந்தோம், உங்களை பார்க்கணும் தானே இவ்வளவு பிரயாசம் நாங்க எடுத்தோம், ஆனா ஏன் எங்க வாழ்க்கையில இது நடக்கல, ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டுட்டீங்க, ஏன் ஆண்டவரே நாங்க இங்க ஏறது கையில மடிந்து போயிருப்போம்னு சொல்லி புலம்பிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அதற்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லைங்க. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கணும்னு வந்த பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார், ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். எனக்கு
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை பார்க்கணுங்கிற எண்ணம் மாத்திரம் இருந்தா போதும், கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இதுவரை நான் உங்களை தாங்கினேன், இதுவரை உங்களை ஏந்தினேன், இதுவரை உங்களை சுமந்தேன், இனிமேலும் உங்களை நான் தாங்குவேன், இனிமேலும் உங்களை நான் சுமப்பேன், இனிமேலும் நான் உங்களை தப்புவிப்பேன். ஓ ரிபாலா ஷதரகலதரபரபா. இதுவரை நடத்தின தேவன், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நம்மை நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும், எத்தனை கவலைகள் வந்தாலும், ஒரு நாள் ஒரு பொழுது ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். எங்களுக்கு எதிராக எத்தனை நபர்கள் எழும்பட்டும் அப்பா, எத்தனை சதி மோசங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. பிழையாம் பாழாக்கு எழும்பினாலோ அவைகளுடைய எண்ணங்கள் வாய்க்காமல் போகும் ஆண்டவரே. அகித்தோப்பின் ஆலோசனை அதமாக்குகிற தேவன் எங்களோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, வருகிற நாட்கள் வருஷங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆமென். யோசேப்பு மரியாதை ஆயத்தப்படுத்தினார், இன்றைக்கு நம்மளையும் ஆயத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காக எழுப்பி நிற்கிறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துமப்பா, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், என்னை தருகிறே தருகிறே, உம் கரத்தில் என்னை படைக்கிறே, உம் பாதத்தில் என்னை தருகிறே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு அர்ப்பணத்தோடு இந்த ஆராதனை நிறைவு செய்யணும். உம் பாதத்தில் என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உந்தன் சித்தம் என்னும் வலுவாமல் வலுவாமல் அதில் நடப்பு. உம்மை என்று பற்றி கொள்ளுவேன், உம்மை என்று பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வு என் வாழ்வு எல்லாம் நீதானே. சொல்லுங்க, உந்தன் சித்தம் என்னும் வலுவாமல் வலுவாமல் அதில் நடப்பு. உம்மை என்றோ உம்மை என்றோ பற்றி கொள்ளுவே. என் வாழ்வு எல்லாம் நீதானே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவையை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. நீங்கள் சொல்லாமா? உம்மை துதிக்காமல் இரு. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையா உண்மையா? அவர் பிறந்ததை சிலுவையில மறிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. உம்மை சொல்லாமல் ஒரு நபருக்காவது உம்மை நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி உங்களை நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. மெய்ப்பொருளுக்கு அந்த நற்செய்தியை ஏன் சொன்னாங்கன்னா, ஆண்டவர் தெரியும் இவங்க அடக்கி வைக்க மாட்டாங்க. இந்த நற்செய்திய கூடுமான வரைக்கும் எல்லாருக்கிட்டும் சொல்லுவாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க ஒன்று இருக்க மாட்டாங்க. அந்த வேலையை விட்டுட்டு என்னை நோக்கி பார்க்க வருவாங்க. அப்படிதான் கர்த்தர் அந்த நற்செய்தியை சொல்ற. இன்னைக்கு நற்செய்திய கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா? கூடுமான வரைக்கும் அவருடைய நற்செய்தியை அநேகருக்கு சொல்லணும். ஒரு நபருக்காவது நம்ம ஃப்ரெண்டுக்காவது, நம்ம நேசிக்கிற ஒரு நபருக்காவது, சொந்த பந்தங்களுக்காக, உறவினருக்காவது நான் சொல்லணும் ஆண்டவரே. இயேசுவை சொல்லணும் ஆண்டவரே. இயேசுவை சொல்லணும். எதுக்காக பிறந்தார்? பலி இல்லாம, ரத்தம் இல்லாம விடுதலை இல்லை. அதுக்காக தான் அவர் பலியா மாறினாரு. தெய்வம் தாங்க.
அதனாலதான் ஒரு மனுஷனா மாறி நம்மை போல பாடுபட்டு நம்மை போலவே எல்லா நேரங்களிலும் எல்லா நெருக்கத்திலையும் அவர் ஏற்றுக்கொண்டு வலி வேதனை சுமந்து கொண்டு பாருங்க. ஒரு பிறக்கிறது எதுக்குன்னு சில பேர் விளையாட்டா சொல்லுவாங்க, நல்ல ஜாலியா இருக்கணும். ஆனா இயேசு பிறந்ததை மறிக்கிறதுக்காக தாங்க. அவர் பிறப்பை நம்ம செலிப்ரேட் பண்றோம், அதே சமயம் அவருடைய மரணத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஏன்னா அந்த மரணம் இல்லைன்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. பரலோகம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, சபை கிடையாது. அந்த ரத்தத்தினால தான் சபையே. ஓ ஜீசஸ், நாங்கள் பிரசித்தி பண்ண கிருபை தாங்கப்பா. நாங்கள் சொல்ல கத்தர் கிருபை பாராட்டுங்க. நான் வேகமாக போனேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சது விளைஞ்சது தெரில. வீட்டில் போய் தியானிங்க, கத்தர் இன்னும் அதிகமாக எங்களோடு கூட பேசுவா. சில வார்த்தைகள் தீர்க்கதரிசனமாக நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக அதற்கு ஆயத்தமாகவும் கத்தர் வருகிற ஆண்டில் நம்மை சில காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் உதவி செய்வார். அதிகமான நல்ல தகப்பன இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழு பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. உடைய வார்த்தை, வாக்குத்தத்தம், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எங்கள் வாழ்க்கை நிறைவேறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து தவறாம உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை குருவிற்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.